5 kg தம்பிள்ஸ் இருக்கு என்கிட்ட. எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணுறேன். இது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதே இப்போ வந்து எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். கஷ்டமாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன தெரியணும்னா லீவர் செஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லேட்டரல் தம்பிள் ரைஸில் டெல்டாய்ட் மசில்ஸ் தான் தேர்ட் ஆர்டர் லீவராக ஆக்டிவேட் ஆகுது. டெல்டாய்ட் மசில் தேர்ட் ஆர்டர் லீவரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபல்க்ரமாக ஆக்டிவேட் ஆகுது. இப்போ டெல்டாய்ட் மசில்ஸ் வந்து கிளாவிக்கல் லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல்லையும் அப்புறம் வந்து அக்ரோமியன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேப்ல வந்து ஆரிஜின் ஆகிட்டு இன்செர்ஷன் பாயிண்ட் வந்து டெல்டாய்ட் டியூப்ராசிட்டியில் இன்செர்ட் ஆகுது. இப்போ எஃபர்ட் ஆம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து டெல்டாய்ட் மசில் இன்செர்ட் ஆகிற ஏரியா தான் எஃபர்ட் ஆம்னு சொல்கிறாங்க. வெயிட் ஆம்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நான் வெயிட் ஹோல்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து வெயிட் ஆம்னு சொல்கிறாங்க. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆமோட டிஸ்டன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு எஃபர்ட் ஆமோட. அதனால நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து தூக்க கஷ்டப்படுறோம். அதே நான் எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், வெயிட் ஆமோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. அப்போ என்னால் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியுது. இந்த தேர்ட் ஆர்டர் லீவர் மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்போ எப்படி நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியுது? எப்படின்னா டெல்டாய்ட் மசில்ஸ் வந்து அதிகமான ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை வந்து ஓவர் கம் பண்ணி லிஃப்ட் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் அப்புறம் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மூலிமா அந்த வெயிட்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். அதனால் தேர்ட் ஆர்டர் லீவர் இஸ் ஆல்சோ கால்ட் லீவர் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் இது என்ன டைப் ஆஃப் லீவர்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.